சனிக்கிழமை. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு நேர வணக்கம். என்ன பண்ணுவோம்னா, நாளைக்கு காலையில் உள்ள காயை இன்னைக்கு நறுக்கி வைக்கிறேன். வாழைத்தண்டு பொரியல், சுண்டக்காய் புளிக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு காலையில் சுண்டக்காய் புளிக்குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், தோசை. காலையில் தோசை, வேறு ஏதாவது சட்னி கிட்னி ஏதாவது பண்ணும். சரி மம்மி, நைட்டுக்கு குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, அது சூடு பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றணும். நைட்டுக்கும் தோசை, காலையிலையும் தோசை. மாவாட்டிட்டா மாவு இருக்கும், அது தைரியமாக இருக்கும். மாவாட்டிட்டோம்னா இன்னும் ஒரு சட்டி மாவு இன்னும் இருக்குது. மம்மி, இனிமேலுக்கு இந்த ரைஸ், நேற்று போட்ட ரைஸ் எப்போ திரும்ப போடுவீங்க? அது போடலாம், தேங்காய் இருக்குது, போடலாம். வியாழக்கிழமை போடலாம். வியாழக்கிழமை வேணால் போடலாம். மம்மி, இன்னைக்கு டே எப்படி போச்சு? டே போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? யாரும் ஆள் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்ய முடியல. தானாக கிடந்தா போர் அடிக்குது. என்னடா வாழ்க்கை என்ன வருது? என்ன ஆள் இருந்தால் வேலை செய்ய முடியல. ஆமாம், யாரும் நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் கூட இருந்தால் வேலை செய்ய முடியல. வேலை செய்கிறதே ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன் எல்லாரும் ஈவனாக செய்ய வேண்டியதானே? அதுக்கு நம்ம வீட்டில் வரவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்? சின்ன சின்ன வேலைகளை சொல்ல வேண்டியதானே? சின்ன சின்ன வேலைகளும் செய்ய மாட்டாங்க. தோசை ஊற்றுறேன்னா நான் 4 பேருக்கு ஊற்றணும். சரி. அப்படி இருக்கையில ரொம்ப டயர்டாயிடுது. நம்மளா இருந்தோம்னா போர் அடிக்குது. என்னடா வாழ்க்கைன்னு. அப்போ உங்களுக்கு அளவாக எத்தனை பேர் இருந்தால் வீட்டில் சௌரியமாக இருக்கும்? பேச்சு துணைக்கு ஒரு ஆள். ஆமாம். வேலை பார்க்க ஒரு சின்ன பிள்ளை. ஆமாம். அப்புறம் எடுத்து தர்றதுக்கு அந்த சின்ன பிள்ளைய எடுத்து தர சொல்லிக்கலாம். ஆமாம். அப்புறம் வேறு எதுக்கு ஆள் வேணும்? வேறு எதுக்கும் ஆள் வேண்டாம்ல, போதும்ல? இப்படி இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும்ல? ஆமாம். எங்கேயும் போகிறதுக்கு வீட்லேயே ஆள் இருக்கணும், ஒரு டிரைவர். ஆமாம். இது இருந்தால் போதும். வழிக்கு நம்ம திருப்தி. ஏதோ ஒரு கோயில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலில் போய் நம்ம இப்போ கல்யாணம், அது கடலூர் கிட்டையா, கல்யாணம் முடியணும்னா கல்யாணம் முடிகிறதுக்காக வேண்டிட்டு நம்ம போய் அந்த சாமியை வேண்டிட்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கனே சிலை வச்சுருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி நம்ம செஞ்சு அந்த சிலையை நம்ம அங்கேயே செஞ்சு பண்ணி வச்சுட்டு வரணுமா. நிறைய சிலையா இருக்கு அந்த கோயில். இப்போ வீடியோவில் பார்த்தேன்னா நிறைய சிலையா இருக்கு. அது மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா. கடலூருக்கு தாண்டி கொஞ்சம் தள்ளி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை மாதிரியே அந்த சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அது பிறந்தவங்க குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க. அங்கனே இருக்காங்களா, சிலையை அடிச்சு தருவாங்களா. நம்ம சொன்னோம்னா காசு மட்டும் கொடுத்தா போதுமா. அது கொண்டாந்து கோயில் கிரவுண்டு நிறைய பெரிய கிரவுண்டா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் 10,000 சிலைகள் வச்சிருக்காங்க, இந்த மரம் நடுற மாதிரியே. அப்புறம் ஏதோ ஒரு சித்தர் ஒண்ணு இருக்காரு அந்த கோயில்ல. சித்தர் சொல்றதும், அது சித்தர் சமாதி ஆயிட்டாரு போல அங்கே. அந்த கோயில கடலூரா, அதெல்லாம் தெரிஞ்சா போகலாம். உங்களுக்கு பர்டிகுலரா எந்த பிளேஸ்ன்னு தெரியுமா? நான் சரியா பார்க்கல. நம்ம எங்கே போறது, நம்ம எங்கே வண்டி ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டி போறது. அதனால நான் இப்போ சரியா கவனிச்சு பார்க்கல. ஆனால் கடலூர் மாவட்டம், கடலூர். டவுட்னா நெட்ல போட்டு பார்த்தா தெரியும்ல. கடலூர். ஐயனார் மாதிரியே ஒன்று சிலை முன்னாடி இருக்கு. நல்லா ஷார்ட்ஸில் பார்த்தீங்களா, வீடியோவில் பார்த்தீங்களா? ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன், வீடியோவில் ஷார்ட்ஸில் தான் பார்த்தேன். ஷார்ட்ஸ்லேயே அவ்வளோ நீளம் காட்டுறாரு, எல்லாமே காட்டுறாரு. ஒருத்தர் தான் சொல்கிறாரு, ஒரு பையன் நீ உயரமாக ஒரு பையன் தான் சொல்கிறாரு. நம்ம என்ன திடீர்னு வாழைத்தண்டுக்கு மாறிட்டீங்க நாளைக்கு? ஆமாம், வாழைத்தண்டு வாங்கி போட்டு எத்தனை நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்தது இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. 2 days தானே அது? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். எப்போ லீவ் விட்டாங்கல்ல, உனக்கு லீவ் விட்டாங்களா? இப்போ இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் விட்டாங்க. நானாக எடுத்துக்கிட்டேன். என்ன கிழமை எடுத்துக்கிட்டேன்? ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, இது ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வரல, அதுக்கு முன்னாடி. இல்லை, இது ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்கிட்டு வந்தது.
நீங்கள் தான் அவசரமாக இதை யோசிச்சுக்கிட்டு இது அந்த தாட்டாவே இருக்கனால இதை பண்ணுறீங்க. இல்லை இது கெட்டு போயிடும் இனிமே போட்டு வச்சோம்னா. அது சமைச்சிட வேண்டியது. வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது இல்லையா? வாழைத்தண்டை சமைச்சிட வேண்டியது, இனிமேலும் போட்டு வைக்கக்கூடாது. காய் வாங்கினா காய் நிறைய கிடக்கு ஃப்ரெண்ட்ஸு, வாங்கலைன்னா. ஆனால் எனக்கு எப்பவுமே காய் இல்லைங்கிற ஒரு இது வந்ததே கிடையாது இன்னும். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சமைக்கிறதுக்கு. அப்படி தானே நம்ம இருந்துச்சு இந்த மிளகா. எனக்கு எப்பவுமே எந்த ஜாமானும் இல்லைங்கிற ஒரு தரித்திரிய நிலைமை கடவுள் புண்ணியத்தில் எப்பயுமே வந்தது கிடையாது. எதா இருந்தாலும் வெங்காயமெல்லாம் வாங்கி போடுவேன், நான் எடுத்து திரும்பி நல்லா தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் தீரவே தீராது. ஒவ்வொரு வீட்டில் வெங்காயம் வாங்குவாங்க, வாங்கினா உடனே தீர்ந்து போயிடும். அதுக்கு ஆளுக கூட வைப்பாங்க. ஆளுக கூடவெல்லாம் இல்லை, 2 பேர் இருக்க விடுந்தேன் நான் சொல்கிறேன். 2 பேர் இருக்க விடுந்தேன். ஆனால் வேலைக்கார வச்சு சமைக்கிறவங்க வீட்டில் தான் தீருது ரொம்ப. அப்போ பொருள் போயிடுவாங்க ஊருக்கு போகல. வேலைக்கார பொருள் அதிகமாக எடுத்து செலவு பண்ணுவாங்க. மிளகாத்தூள் 3 மாதத்துக்கு, நம்ம 6 மாதத்துக்கு வச்சுக்கிற தூள் அவங்களுக்கு 3 மாதத்துக்கு கூட வராது. வேற என்னன்றது வேலை சமைக்கிறதுக்கு மட்டும் ஆள் வைக்கக்கூடாது. என்னை கேட்டால் மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கலாம். வீட்டு வேலைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் சமைக்கணும். அதுவும் தான் அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுறது கஷ்டமாக தானே இருக்குது. பண்ணத்தான் வேணும். அப்புறம் அந்த கஷ்டமும் படலைன்னா என்னதான் பண்ணுறது? நறுக்கிறதுக்கு வேணா அந்த மேவேலை பார்க்குறவங்கள நறுக்கி தரச்சிடலாம். நறுக்கிறது தானே கஷ்டமா இருக்கு. மேவேலை பார்க்குறவங்கள நறுக்கி தரச்சிடலாம். அதுக்கு ஏதாவது காசு கொஞ்சம் கூட சேர்த்து கொடுத்துட்டு சமையல் நம்மளே பண்ண வேண்டியதான். சமையல் நம்ம பண்ணுறதும் பெட்ரு எங்கேயா இருந்தாலும். இன்னைக்கு கேட்டால் என்ன சமையலுக்கு ஆளுகளை நம்பிக்கையை விட முடியல இன்னைக்கு இருக்கவுல. நீங்கள் சொன்னீங்களா அந்த பாத்ரூம் எல்லாம் பண்ணி வச்சாங்க, அதெல்லாம் அசிங்கம். அது எல்லாரும் மனுஷங்க தானே. ஆமாம், இத்தனையும் பணக்கார விடலாம் நல்லாதான் காசு கொடுக்குறாங்க. ஒரு நல்லது கெட்டது பிள்ளைய படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் கொடுக்குறாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அதுக்கு இத்தனையும் வாங்கிட்டு அதுக்கு எப்படி பண்ணுதுங்க? எல்லாருமே இப்போ சிட்டிக்குள்ள எல்லாம் காசு கணக்கு பண்றதே இல்லை. 10 நாள் தான் வேலை பார்த்துக்குன்னா 1 மாதம் சம்பளத்தை கொடுத்துதான் நிறுத்துறாங்க. என்ன கிராமம் மாரியெல்லாம் இல்லை, எல்லாரும் சிட்டிக்குள்ள எல்லாரும் பணம் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, அதனால ஈஸியாக கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் வேலைக்கார வாங்கிட்டு மேற்கொண்டு பண்ணுதுங்க. பத்து நாள் தான் வேலை பார்த்துருக்கானு 1 மாதம் சம்பளம் கொடுத்துட்றாங்க எல்லாருமே. இன்னைக்கு என்ன கோயில்? இன்னைக்கு திருவிழா முடிஞ்சிருச்சுல. ஏதாவது சுற்றி வருமா இருக்கும். சாமி தான் சுற்றி வருது, ஏதாவது என்ன சுற்றி வருது. அதான் சாமி. நாளைக்கு அப்பளம் வேணா பொரிச்சுக்குவோம். 2 அப்பளம் பொரிச்சிட்டு இது இப்போ தோட்டலில் கூட்ட வச்சுட்டு கூட்டு வச்சோம்னா ரொம்ப இருக்கும். தோட்டல் பண்ணோம்னாதே கம்மியாக இருக்கும். இன்னைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறீங்களா செடிக்கு? ஆனால் வீடு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணபதி ஹோமம் பண்ணணுமாம்டா. அந்த இதில் ஒரு ஆள் யூடியூப்பில் சொன்னார், இப்போ ஷார்ட்ஸில் ஒரு ஐயர் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணபதி ஹோமம் பண்ணணுமா. நம்மளாம் பண்ணவே இல்லை, 7 வருஷம் ஆயிடுச்சு. கணபதி ஹோமம் பண்ணாதே அதில் உள்ள இதெல்லாம் இதெல்லாம் போயிட்டு நல்லது வருமா. அதுக்கு 10,000 ரூபா வரும். 6 ரூபா 7 ரூபா தான். நம்ம அப்போ பண்ணையில் 5 ரூபா. 5 ரூபா இப்போ 7 ரூபா வரும். ரொம்பலாம் ஏறாது. 7 ரூபா இல்லைன்னா 8 ரூபா வரும். பண்ணலாம் ஒரு வாட்டி வேணாம் கணபதி. ஆனால் எல்லா பொருளையும் தள்ளி வச்சுட்டுல பண்ணோன்னா
இல்லை நடுகாலம் மட்டும் ஃப்ரீயா விட்டா போதும். ஆ. மிச்ச ஜாமான்லாம் இருக்கலாம் வீட்டுல. ம். நடுகாலம் மட்டும் சோஃபா செட்டை மாத்திட்டு ம். அதை மட்டும் ஃப்ரீயா அந்த கல்லு வச்சு ஹோமம் வளர்க்குறதுக்கு ஆ. அதை மட்டும் வச்சு வைக்கலாம். ஓ. நடுகாலம் மட்டும் ஃப்ரீயா வச்சா போதும். வேற ரூம்ல எல்லாம் என்ன ஒண்ணாரு முதல்ல கணபதி ஹோமத்துக்கு ஆமா சென்ட்ரு ஹாலில் தான். சென்ட்ரு ஹால் மட்டும்தான். ஆனால் அந்த மூலையில் வச்சுருந்தாரு ஏன்? எந்த மூலையில? அங்கிட்ட அந்த டிவி வச்சுருக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. இல்ல கல்லு இந்த இங்கன சோஃபா செட்டு கிட்டதான் கல்லு இருந்துச்சு. ம். ஹோமம் வளர்த்தது அங்கனதான் இருந்துச்சு. ஓ. அது ஹோமம் வளர்த்து நல்ல மந்திரங்கள் சொல்றதுனால வீட்டுக்கு பவர் நல்ல சக்தி வரும், பவர் கூடும். ஆனா நான் டெய்லி விளக்கேற்றிக்கிட்டு தான் இருக்கேன் காலையும் சாயந்தரமும். அதுவே உனக்கு இதுதான் தெய்வ கடாட்சம். தெய்வ கடாட்சம் தான் அதுவே. நான் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றிக்குவேன். சாட்டர்டே சண்டேவும். ஆமா எல்லா நாளும் ஏற்றிடுவேன். இன்னைக்கு சாம்பிராணி போட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைட்டு சாம்பிராணி விட்டேன். செவ்வாயும் வெள்ளியும் சாம்பிராணி விடுறது. ஆமா இருந்தாலும் நம்ம வீட்டுல ரொம்ப சண்டையெல்லாம் அடிச்சு பயங்கரமா கத்தி பேசுறோம்ல, அது எல்லாமே எதிர்மறை ஆற்றல் தானா. அதெல்லாம் பண்ணு நம்ம ரொம்ப அப்படிலாம் சண்டை அடிச்சுக்கிட்டா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணணுமா, கணபதி ஹோமம் பண்ணணுமா. அப்பதான் அதை ரிப்பீட் ஆகாம இருக்குமா. முத்துமணி அப்படிலாம் வசதியாக தானே இருக்காங்க, அவங்க பண்ணலாம். ஆனால் பண்ணுறதில்ல அவங்க வந்து இந்த நோக்கத்துக்குள்ளே வரல. நல்ல சௌரியமாக இருக்கணும், அங்கே போகணும், அது வீட்டுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோங்கிறதே வரல. மேற்கொண்டு அங்கிட்டு போவேன் இங்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம என்ன வீட்டுக்கு இதை பண்ணுவோம் அதை வாங்குவோம் காம்பவுண்ட் சோறு வைப்போம் அது இதுன்னு யோசிக்கிறோம். அவங்க வீட்டுக்குன்னு எதுவும் இன்டீரியர் பண்ணுவோம் அது இதுன்னு ஒரு நாள் கூட யோசிக்கிறது இல்லை. அவங்களும் கிச்சன் இன்டீரியர் பண்ணாமல் தானே இருக்கு. கிச்சன் இன்டீரியர் பண்ணல அவங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்கல. இல்லை அந்த ரேக் ஒன்று இன்டீரியர் பண்ண மாதிரி தானே இருக்கு. நீ காமிச்சில ஒரு இன்டீரியராக பண்ணலை. இல்லை இன்டீரியர் பண்ணலை. அதுதான் அவங்க வேற மென்டாலிட்டி. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்கு. கடைசி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிஸ்னஸ்ன்னு சொல்லி கொடுத்து இதுங்கிறாங்க. அதே ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம். அதான் சொல்றேன், ஒரு வாழ்க்கையை மேம்பாடுபடுத்துறதுக்கு ஒன்று யோசிப்போம் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒரு இதில் அப்படிதான் இருப்பாங்க. அதில் ஆனால் அதில் ஆம்பளை அப்படிதான் இருப்பாங்க. எந்த ஆம்பளையுமே ஒரு பிள்ளைகளை பெற்றாலே இப்போ அம்மு அரசனே வச்சுக்குவே, அம்முதான் குடும்பத்துக்கு பண்றதெல்லாம் பொறுப்பா பண்ணுது. அரசன் அது சொல்றது கேட்கிறாப்புல. என்ன எந்த ஆம்பளையும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பாங்க. ஆனா அது பொறுப்பா இப்ப பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா பொண்டாட்டி தான் சொல்லணும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்க, இது அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு பொம்பளை தான் மேம்பாடுபடுத்தி சொல்லி அதை ஒரு நிலைமைக்கு கொண்டாடணும். அது மாதிரி பொம்பளை சொல்றத ஆம்பளை எடுத்துக்கணும். என்ன அந்த மனநிலைமையிலே ஆம்பளை இருக்கணும். அப்பதான் குடும்பம் மேம்பாடுபடும். அது நாளைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுக்கலாம், குடலாம், அந்த மாதிரி எல்லாம் வரும். வளர்ச்சி இருக்கும். இப்ப அம்மு அரசன்ல எல்லாம் அம்மு நல்ல விவரமா தான் இருக்கு. அது அன்னைக்கு சொல்லுது, இது ஊருக்கு வந்திருக்க கிராமத்துக்கு பொண்ணை சொல்லுது, இனிமே அவளுக்கு சமைக்க கத்து கொடுக்கணும், அவ பெரிய பிள்ளை ஆயிட்டா, இந்த ஒரு வருஷம் தாண்டி நீ விளையாடுறது, அதுக்கப்புறம் நீ சமைக்க கத்துக்கணும் அப்படிங்குதுப்பா. ஐயே இது என்ன வெறும் முத்தலா இருக்கு, இதை போய் வாங்கிட்டுமே. சொண்டக்காயா? ஆமா, இது குழம்பு வைக்க வராது. எல்லாம் முத்தலா இருக்கு, ஒண்ணு கூட பிஞ்சு இல்லை, நல்லா போட்டு வச்சிருக்காரு. அது பெரிய பிள்ளை ஆயிட்டா எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். சமைக்க கற்றுக்கிடுச்சுன்னா அது நாளைக்கு கல்யாணம் பண்ணா அது குடும்பத்தை பார்த்துக்கும்ல. ஆமாம். ஆனால் மம்மி இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைகளும் படிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் இதையும் தான் கற்றுக்கிறாங்க. அவங்களும் படிக்கதான் வைப்பாங்க, ஒன்றும் இப்போவே கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சமைக்கவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கற்றுக்கணுங்கிறதையும் சொல்லுது. அது நல்ல விவரமா இருக்குதுங்க. அதுகளுக்கு அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ அதை தன் பிள்ளைகளுக்கும் செய்யுதுங்க. என்ன அவங்க அம்மா எப்படி ஒரு 7வது படிக்கல சமைக்க கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் செய்யுதுங்க. அது குடும்பம் மேம்பாட்டுப்பட்டு வரும். இல்லைனாக்க
அந்த பிள்ளையும் சரிம்மா சரிம்மான்னு தலையாட்டிச்சு. அது நல்லா வணங்கித்தான் இருக்குது, நல்ல பிள்ளையா தான் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு யார் சேனல் பார்த்தீங்க? இன்னைக்கு டாக்டர் கார்த்திகேயன் பார்த்தேன். அவர் யாரு? கார்த்திகேயன் சூப்பராக இருக்கு அவரோடது. அவர் யாரு? அவருக்கு டாக்டர், அவர் ஒரிஜினல் டாக்டர். நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கு அவரோட சேனல். டாக்டர் கார்த்திகேயன் எதை பற்றி போடுறாரு? அவர் இதைதான் பற்றி போடுறாரு. உடம்புக்கு எது நல்லது, எது என்னங்கிறத பற்றி போடுறாரு. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன இதுக்கு பார்க்குறாரு ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெரியல, அது தெரியல. ஆனால் உடம்பை பற்றி தான் போடுறாரு. பாங்களா? இல்லை, இதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கும் இது சொல்யூஷன். ஆமாம். வீடியோ போடுறாரா, ஷார்ட்ஸாக போடுறாரா? வீடியோவும் போடுறாரு, ஷார்ட்ஸும் போடுறாரு. அவருக்கெல்லாம் 24.8 லேக். அவர் எப்படி ஹாஸ்பிட்டலும் போயிட்டு இதெல்லாம் போடுறாருன்னு தெரியல. அங்கேயும் வச்சுப்பாங்களா இருக்கும்? அங்கேயும் வச்சுப்பாங்களா இருக்கும். ஆனால் பெரிய வீடியோ போடுறாரு. அது வாங்கி வச்சிருக்காரு, நம்ம வாங்கி வச்சிருக்கோம்ல. அது வீட்டில் ஒரு ஷூட்டிங் பண்ணாரு பார்த்தேன். அந்த நம்ம அங்கே வாங்கி வச்சிருக்கோம்ல உள்ள. ஆமாம், ரூமில் அந்த ஸ்டாண்டு வச்சு போடுறாரு. அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு தான் போடுறாரு. அதெல்லாம் பிரைட் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். நல்லா போடுறாரு. நல்ல டாக்டராக இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட என்ன அட்வைஸ் எடுத்துக்கிட்டீங்க? நல்லா ஸ்மூத்தாக பேசுகிறாரு. நல்லா நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம்லாம் டாக்டர்ஸுக்கு தெரியுதுல்ல. அவங்க படிச்சிருக்காங்க. இன்னொரு அம்மா இப்போ பார்த்தேன், இது பார்லி அரிசி இருக்கு பாரு, இப்போதான் பார்த்தேன். பார்லி அரிசியை நல்லா ஒரு கைக்கான பார்லி அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா குக்கரில் வேக போட்டு, குக்கரில் நல்லா 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி வச்சு அந்த உயர சட்டியை வச்சு அதுக்குள்ளே வேக போட்டு கடைசி இறக்கி, அது அம்மாவும் பையனும் அம்மாவும் தான் இருக்காங்க. அம்மாவும் பையனுக்கு ஜீனி போட்டு இது நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குது. அந்த மாதிரி சும்மாவே ஜீரகம் போட்டு இதை போட்டு குடிக்குது. அது பார்லி அரிசி தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதே குடிப்பாங்களாம். குடிச்சா நீர் நல்லா போமா, கிட்னிக்கு நல்லதான். அது மாதிரி மறுநாள் ஜீரக தண்ணி குடிப்பாங்களாம். இப்படி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒன்னொன்னு மாற்றி மாற்றி பண்ணுவாங்களாம். ஜீரக தண்ணி குடிப்பாங்களாம். அப்புறம் இன்னொன்று என்ன, ஜவ்வரிசி தண்ணி, ஜவ்வரிசியை இப்படி வேக போட்டு 1.5 லிட்டரு 2 லிட்டர் தண்ணியை வச்சு உள்ளே வச்சு வேக போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. உடம்புக்கு நல்லது, ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்லதுன்ட்டு நிறைய பேர் இப்போ நல்லது இதுவாக பண்ணுறாங்க. நல்ல விழிப்புணர்வோடு இருக்காங்க. அது நம்ம ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் புதுசாக கேள்விப்படுறோம்ல இல்லையா? ஆமாம், ஜவ்வரிசி இல்லை, அந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லது உடம்புக்கு. ஆனால் தண்ணி குடிச்சா இதெல்லாம் ரெகுலராக குடித்தாலும் கெடுதிதேன்னு தெரியல. பார்லி அரிசி தண்ணியெல்லாம் மாசமாக இருக்கவங்களுக்கு, கால் வீங்கி இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பானந்த பிரியமாவெல்லாம் குடிச்சா செந்தில் வயிற்றுல இருக்கையில அவளுக்கு கால் வீங்கி இருக்கும். அப்போ பார்லி கஞ்சி தண்ணி குடிச்சா அந்த நீர் நல்லா போகும், கால் வீக்கம் குறைஞ்சிரும். அதுக்கு தான் குடிப்பாங்க. இந்த அம்மா சும்மா நாளையிலே குடிச்சா கிட்னியெல்லாம் எதுவும் ஆயிடாதா என்னன்னு தெரியல. அது என்ன பார்லி அரிசின்னா கடையில் விற்குமா? ஆமாம், வெள்ளையா ஒரு அரிசி விற்கும் பார்லி அரிசி. எப்பவும் விற்கிதா? ஆமாம், இப்பயும் விற்கிது அதெல்லாம். அதையே நம்ம மற்றவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது? நம்மளாம் ஆர்டினரியாக சாப்பிட எல்லாருமே சாப்பிடலாம். அந்த அம்மா சாதாரண அம்மா தான், வயசான அம்மா. அந்த அம்மா. அப்புறம் ஏன் நீங்கள் பொன்னி அரிசி போய் வாங்குறீங்க? சோறு பிடிச்சி சாப்பிட்றது இல்லை, அது சும்மா இந்த மருந்து மாதிரி கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு தான். சாப்பிடலாம் முடியாது சாதம் மாதிரி எல்லாம். ஏன் பெருசு பெருசாக இருக்குமா? வெள்ளையில் கோதுமை எப்படி இருக்கு அதே மாதிரி வெள்ளையில் இருக்கும். அப்படியா? கோதுமை மாதிரியே வெள்ளையில் இருக்கும். ஆனால் அதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த இதுதான் வச்சு குடிப்பாங்க, கஞ்சி மாதிரி வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. நீர் நல்லா இறங்கும். பார்லி அரிசி. ஆமாம், அது அப்பவே இருந்துச்சு. ஆனந்த விரிம மாசமா இருக்கையில கிட்டத்தட்ட அவனுக்கே எவ்வளவு வயசாகுது? செந்திலுக்கே 45 வயசு. 45 நாள் அவனுக்கு என்ன 50.
50 நாளில் கூடவே இருக்கு. 56 57 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் வயசுக்கே இருந்துச்சு அது. என்னை விட அவன் 6 வயசு தான் சின்னவன். 54 வயசு இருக்கும். அப்படிலாம் குடிக்கிறாங்க நிறைய பேர் விழிப்புணர்வோட. வலிக்கு நம்ம கஷாயம்லாம் குடிச்சிங்க? கஷாயம்லாம் முன்னாடி குடித்தேன், இப்போ குடிக்கல. இப்போ வெளில நான் எந்திரிச்சு பண்ணுறதுனால அதெல்லாம் குடிக்க முடியல. நாளைக்கு தான் வேப்பந்தலை எடுத்தாந்து வச்சிருக்கேன் குடிக்கிறதுக்கா. ஏன் திடீர்னு? தீவனேஷ் கொண்டாடி அது பேர் என்ன, ஜீவிதாவை, அந்த பொண்ணு இது வேப்பம் கொழுந்து எடுத்து பறிச்சு அவனை மிக்சியில போட்டு அரைச்சி அவனையும் குடிக்க சொல்லி அது 1 ஸ்பூன் வாயில போட்டு அது தண்ணி ஊத்திக்கிச்சு. அந்த வேப்பம் கொழுந்த அவனை போட்டு ஊத்துனாவே வாந்தி எடுத்துனேன். அவன் குடிக்க மாட்டேன்ட்டு தீபனேஷ். அந்த பிள்ளை எல்லாமே நல்லது செஞ்சுக்குது. போய் நல்ல பிள்ளையா இருக்கு. நல்ல விவரமா நல்ல பிள்ளையா இருக்கு. உடம்புக்கு நல்லது எல்லாம் செஞ்சுக்குது. இப்பவே அதுகளுக்கு அந்த விழிப்புணர்வு எல்லாம் வந்துருச்சு. சின்ன வயசா இருந்தாலும் ஒரு இதா நினைக்காம எல்லாமே செஞ்சுக்குது இப்பவே. அதுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. எல்லா நல்லதும் பண்ணிக்குது தீபனேஷ் பொண்டாட்டி. நல்ல பிள்ளையா இருக்கு. சின்ன வயசுதான். எனக்கு எதுக்கு, நான் கறி மீனுமே தின்னுட்டு அலையிறேன்னு அலையில. இந்த மாதிரி நல்லதெல்லாம் எடுத்துக்குது. காலையில வேப்பங்க கொழுந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை சாப்பிடுதுங்க. மளிகை நம்ம பிரியாணி போட்ட நாளாச்சுல? ஆமாம், நீ அதுதானே கேட்பேன்னு தெரியும். அதுதான் நீ ஆடி போடுறேன்னு தெரியும். அதுதானே. என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு? இந்த கோயிலுக்கு விரதமாக இருந்தனால எடுக்கல. பிரியாணி கெடுதல் இல்லை, நல்லது. ஒன்றும் கெடுதல் இல்லை. நம்மளாம் எடுக்கிறதுல ரொம்ப கெடுதல் இல்லை. நம்ம எப்பயோ வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறோம். இதே கண்டினியூவா சாப்பிட்றாரு, அதுதான் கெடுது. அப்படிலாம் சாப்பிடுவாளாம்? அப்படிலாம் சாப்பிடுவா? பாய் வீடெல்லாம் அதே தானே சாப்பிட்றாங்க டெய்லி. அசைவம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, சைவம் சாப்பிட மாட்டாங்க. இதே தான் சாப்பிடுவாங்க. இதே மாற்றி மாற்றி மீன் கறி சிக்கன் இதுகளதான் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்க. அது இது வராதா மம்மி? கிறிஸ்டின் அப்படித்தான் சாப்பிட்றாங்க. இந்த இது வராதா நம்மளுக்கு? இப்போ பிடிக்காம போகுது இல்லை நமக்கெல்லாம். அவங்களுக்கு அப்படி இருக்காது போல, தெரியல. ஏன் இவங்களே அது தானே சாப்பிட்றாங்க. மாற்றி மாற்றி வாரத்தில் 2-3 நாள் எடுத்துடுறாங்க மீன் கறின்னு. நமக்கெல்லாம் ஒரு வாரம் எடுத்துட்டோம்னா அடுத்த வாரமே போர் அடிச்ச மாரி ஆயிடுது. என்ன, இவங்களுக்கெல்லாம் அது திருப்பி திருப்பியும் பிடிக்கும் போல. அப்படி சேர்ந்தாப்புலதான் சாப்பிடக்கூடாது டெய்லி. ஆனா பாய் வீடு கிறிஸ்டின்லாம் அதுதான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவங்க இந்த பைபிள்லே அது தானே போட்டிருக்கு. என்ன சாப்பிடலாம்னா மீன் தான் அதில் ஏசுவோட இதெல்லாம் போட்டிருக்கோம். மீன் இந்த மாதிரி இதுதான் போட்டிருக்கோம். ஆனால் கிறிஸ்டின் பிரியாணி போடுவாங்களாம்? கிறிஸ்டின் பிரியாணி நல்லா போடுவாங்க, சூப்பராக போடுவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீமும் பிரியாணி போடுவாங்க. முஸ்லீம் பிரியாணி தான் நல்லா இருக்கும். இந்துக்கள் நம்மளும் பிரியாணி நம்ம இப்போதையும் போடுறோம். அந்த காலத்துல எல்லாம் இல்லை, இப்போதையும் பிரியாணி போடுறோம். எல்லாரும் பிரியாணின்னு ஒன்று போடுறோம். அந்த காலத்துலலாம் பிரியாணின்னா என்னன்னே தெரியாது. நாங்கள் சின்ன வயசா இருக்கையில. யாருக்கு? இந்துக்களுக்கு. எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாட்ட இருக்கையில பிரியாணின்னா என்னன்னே தெரியாது. இப்போதான் எல்லாம். ஸ்பெஷல் ஃபுட்டுனா என்ன சாப்பிடுவீங்க? அப்போ ஸ்பெஷல் ஃபுட்டுனா இடியப்பேன், வடை, பணியாரம், இதுக்குதான். காலையில் இட்லியோட வடை இருக்கும், பணியாரம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். கந்தரப்பம், ஏதாவது எண்ணெய் பலகாரம் இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் பக்கெட்டாக வாங்கி பிரியாணி. ஆமாம், பக்கெட் பிரியாணி. ரோட்டில் பற்றியில் எத்தனை கடை வந்துருக்காங்க. ஆமாம், பிரியாணிக்கு. ஆர்ஆர் பிரியாணின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. அவருக்கெல்லாம் நல்ல சேல்ஸா. சேலம் வெளிநாட்டுலேயும் வச்சுருக்காரு ஆர்ஆர் பிரியாணி. சேலம் தானே? சேலம். அந்த பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா மம்மி? நான் இங்கே சாப்பிட்டேன். அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் தானா.
போட்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ம் ஆனால் இப்போ வெளிநாட்டில் கொண்டு வச்சுட்டார் அவருக்கு ம் ஆர்ஆர் பிரியாணி. ம் வழியை நமக்கு வெளிநாடு பார்க்கணும்னா எந்த நாடு பார்க்கணும்னு தோணும்? எனக்கு எந்த நாடும் பார்க்க வேண்டாம். எனக்கு உடம்பு நல்ல சௌரியமாக இருக்கிற வரைக்கும் கை கால் சுகத்தோடு இருந்துட்டு போகணும், அவ்வளோதான் எனக்கு. வெளிநாட்டை போய் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? வெளிநாடெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இல்லை. ம் அதெல்லாம் வயசோடு இருந்திருக்கணும், வயசோடு கிடச்சிருக்கணும். ம் நம்ம வயசுக்கு தகுந்த ஆசை தான் படணும். சரி, ஒருத்தருக்கு லேட்டாக கிடைக்குதுன்னா எடுத்துக்க முடியாது. எனக்கு பிடிக்காது. ம் அங்கே இதெல்லாம் அதிகமாக ஆசைப்படுறது இல்லை. நம்ம தேவைக்கு என்ன ஆசையோ அதுதான் படுறது. ம் நம்மளால இதில் ஏறினா ஏற முடியுமா? முடியாது. ம் நம்ம ஃப்ளைட்டுக்கெல்லாம் போகணும்னாவே இந்த இதில் போகணுமா, அதெல்லாம் கஷ்டம். எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டரில் எல்லாம் போகணுமா, அது எல்லாமே சிரமம். ம் வீடு மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆமாம். எனக்கெல்லாம் இனிமேல் இப்படியே இருந்துட்டு கை கால் சுகத்தோடு ஏதோ நல்ல விதமாக இதுனா சரி, அவ்வளோதான். அதிகமான ஆசையெல்லாம் கிடையாது. உள்ளூருக்குள்ளே வேணால் சுற்றலாம். உள்ளூருக்குள்ளே என்ன சொந்த பந்தம் வரணும், அது ஆசை இருக்கும். சொந்த பந்தம் வரணும், 4 பேர் வேணும் வீட்டில், 4 பேரும் ஒழுங்காக வேலை பார்த்து ஒழுங்காக கஷ்டப்படாமல் சமைச்சு சாப்பிடணும், அதெல்லாம் ஆசையாக இருக்கும். அது நான் ஆசைப்படுவேன். காரில் கோயிலுக்கு போகிறோமா போகலாம் எல்லாரும் சேர்ந்து, என்ன அந்த மாதிரிலாம் இருக்கலாம். வேற அதிகமான ஆசையெல்லாம் பண்றதில்லை. அதெல்லாம் சின்ன வயசுலேயே போயிருக்கணும், அப்படி போகிறதெல்லாம். ஆனால் டிக்கெட்லாம் இப்போ ஒரு சைட்டில் போனால் கம்மி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிங்கிறாங்க. கம்மியாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எது தெரியுமா? சேலம் டு பெங்களூர் பக்கம் தானே இடம். ஓ, இப்போ புதுக்கோட்டை சேலமும் பெங்களூரும் பக்கம் தான். ஆமாம், சேலம் போனோம்னா பெங்களூருக்கு பஸ் இருக்கு. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். அந்த இடத்துல போய் நம்ம ஃப்ளைட் ஏறினோம்னா காசு கம்மி. ஓ, ஒரு 1000 ரூபாய் 1500 போயிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு ஃப்ளைட்டு ஏறின மாதிரி ஆச்சு, ஷார்ட்டில் அமௌண்ட்டு கம்மியான மாதிரி ஆச்சுல்ல. என்ன இப்போ வாழ்க்கையில் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குதா? கிடையாது. சொல்லுங்க, யாராவது வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு? கிடையாது. யாருக்காவது கிடைச்சிருக்கா? நம்ம மனசு சமயத்தில் திருப்திப்படுத்திட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கு. என்ன யோசிச்சு பாரு. திருப்திப்படுத்திக்கிறது நம்ம தான் திருப்திப்படுத்திக்கணும். கிடைச்சா கிடைச்சது, கிடைக்காட்டி சரின்ட்டு விட்டுட்டு அதை பற்றி ஏங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் நமக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எதுக்காக எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே அவ்வளோதான். நம்ம வாட்டுக்கு நம்ம வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு நல்ல நேரம் வரையில அது இது நடக்கிறது நடந்துக்கும், அவ்வளோதான். நான் அதிகமாகலாம் ஆசைப்படுறது கிடையாது. எப்பயுமே அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட லெவல் எவ்வளவுன்னு தெரியும். அந்த லெவலுக்கு இதுவாக நான் ஆசைப்படுவேன். அதிகமாக ஆசைப்பட்டு ஐயோ என்னை கூப்பிட்டு போகலன்னு வருத்தப்பட மாட்டேன். உடம்பு சௌரியமாக இருக்கணும், எனக்கு அதுதான் மெயினாக வேணும். உடம்பு நல்லா இருக்கணும், கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்ல கைகாலோட நல்ல சுகத்தோடு இருக்கணும். ஏதோ பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சிட்டோமா, பேரம்பேத்தி பார்த்தோமா, அவ்வளோதான். இங்கே உள்ளூருக்குள்ள கோயிலுக்கு மகன் மருமக மகன் பேரம்பேத்தி அப்படி போயிட்டு வருது, அது சந்தோஷம். அது நல்ல சந்தோஷம் எனக்கு. அது 10 பேரும் பார்ப்பாங்க. அது 10 பேர் பார்ப்பாங்க, அது மனநிறைவாக இருக்கும். எனக்கு அந்த மனநிறைவு போதும். வேற நான் அதிகமாக வெளிநாடு போகணும், நான் ஃபாரின் போகணும் அப்படிலாம் நினச்சது. அதெல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கு? நம்ம பிள்ளையே நல்லா இருக்குதா, அதை பார்த்தோமா, அது ஒரு சந்தோஷம். என்ன நமக்கு நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு இது நடக்கும்போது கூட பிள்ளைய நல்லா இருக்கிற ஒரு திருப்தியோட நம்ம கண்ணு மூடலாம். என்ன இல்லைனாக்க மனசு கிடந்து அடிச்சுக்க, ஆகா இந்த பிள்ளைய கரை சேர்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு மனசு கிடந்து அடிச்சுக்கோம்ல, அது ஒரு குறையா தானே போயிடும். எங்களை எல்லாம் இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணாம அப்பாக்கு இறந்தாக்க ஃப்ரெண்ட்ஸு திவசம் கொடுக்க மாட்டாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகாம பையன் சின்ன வயசுல
அவங்க அப்பா இறந்துட்டா திவசம் கொடுக்கறதில்ல. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த பையன் திவசம் கொடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் இப்போ நாங்கள் இன்னும் திவசம் கொடுத்ததே இல்லை. சும்மா அவங்க இது அன்னைக்கு திதி அன்னைக்கு கேட்டுட்டு தேதி அன்னைக்கு ஐயர்கிட்ட கொண்டு போய் அரிசி இந்த மாதிரி சாமான் எல்லாம் வச்சு இது காணிக்க வச்சு கொடுப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இதுங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் அப்படித்தான், எங்கள் ஆளுகளே அப்படித்தான். ஆனால் மற்ற ஜாதியில எல்லாம் பண்ணுவாங்க திவசம். பையன் சின்ன வயசா இருந்தாலும் பையனை வச்சு பண்ணுவாங்க. நம்மள பையனுக்கு கல்யாணம் ஆனாதே பண்ணுவாங்க. அது ஏன் அதே முறையா? ஆமாம், அவங்களுடைய அவங்க வந்து இது முறையில் இல்லை. அவங்க பிள்ளைகளை இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறது என்ன, எப்படி எங்கே போய் அவங்க திருப்தியாக இருக்க முடியும்? அவங்களுடைய கடமை தானே பிள்ளைய பெற்றதுங்க. பொம்பளையை விட ஆம்பளைக்கு தான் கடமை கூட. ஒரு பிள்ளைகளை பெற்றுட்டா ஆம்பளைக்கு தான் கடமை கூட. அந்த பிள்ளைகளை நல்லபடி காப்பாற்றணும். பொம்பளைங்கிறவ என்னை கேட்டினா இந்த வீட்டில் பண்ண செய்யணும், சாப்பிடணும், கொண்டாந்து தரத சமைக்கணும், சாப்பிடணும், இதை என்ன இந்த மாதிரி உள்ளதான் லேடிஸு. மிச்சம் எல்லாத்துக்கும் பொருளாதாரமாகட்டும் பிள்ளைகளை வழிநடத்துறதாகட்டும் எல்லாமே ஜென்ஸு தான். அப்போ அந்த குடும்பத்தில் ஏதோ தப்பு நடக்குதுன்னா ஜென்ஸு சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம உள்ள திவசம் கொடுக்க மாட்டேங்கிறது. நீ ஏன் பிள்ளைய விட்டுட்டு வந்த, பிள்ளைன்னு ஒன்று பெத்துட்டி இல்ல, அந்த கடமையை செய்யாம நீ வந்த, அதனால உனக்கு ஒண்ணும் இல்லை, நீயால அப்படிங்கிற மாதிரி. உன் பொறுப்பு தானே புள்ள அப்படிங்கிற மாதிரி. இப்போ லேடிஸுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. லேடிஸு என்னைக்குமே ஒரு சாதுவான இதுதான். ஆனால் இப்போ லேடிஸ் சாதிக்கிறாங்க இல்லைங்கள, சாதிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் லேடிஸ்க்கு அந்த பொறுப்பு கிடையாது. இந்த ஹோம் சீசன் அந்த பொண்ணு சொல்றது பார்த்தா அவர் இறந்துட்டாருப்பா, நுரையீரல் ஏதோ பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு ஒரு வீடியோ ஒரு இதுதான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கு. அதை பார்த்தா அழுகையா வருது, அப்படி போட்டிருக்கு. அது இனிமே எல்லாமே வீடெல்லாம் வித்துருச்சு, எல்லாம் வித்து வைத்தியம் பார்த்துருச்சு. அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல வைத்தியம். நுரையீரல் ஒர்க்காகவே இல்லை அதுக்கு. சரின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல வச்சு வைத்தியம் பெங்களூர்ல இல்லை அப்போலோவில் வச்சு வைத்தியம் பார்த்துச்சு போல. இப்போ அதான் சொல்லுது, நான் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். பொண்ணு +2 படிக்குது. +2 எழுதிருச்சு. பையன் வந்து நம்ம தாரணேஷை விட 1 வயசு பெரியவனா இருப்பேன். அவ்வளவுதான் பையன். அதான் சொல்லுது, இப்போ இனிமே நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும். இனிமே 0ல இருந்து நான் ஆரம்பிக்கணும். ஒன்றும் இல்லை என்ன, எல்லாம் இதை வச்சு. ஆனால் நாகரிகமா நல்லா இருக்கு, நல்லா பேசுது, நாகரிகமா நல்லா இருக்கு. அதான் சொல்லுது, நான் எப்படியும் பிள்ளையில நல்லா கரையேற்றிட்டு ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு புருஷன்ட்ட சொல்லுது. அந்த ஆத்மா கிட்ட சொல்லுது, 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் வந்துடுறேன். அது வரைக்கும் நமக்கு நான் வழி நடத்துறதுக்கு ஒரு துணையா இருங்க, நான் செய்யறதுக்கு. அப்படி ரொம்ப நல்லவனா அது ஹஸ்பண்டு. ஒரு நாள் கூட சலிக்க வச்சது இல்லையா. ஆனால் அம்மா வீடு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கொஞ்சம். இருந்தாலும் பொருளாதார ரீதியாகலாம் யாரும் சார்ந்து இருக்க முடியாதுல்ல யாரையும். அவங்களுக்கு காசு வந்தால் தானே. ஆமாம், அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வெளியே போனால் எவ்வளோ செலவாகுது. அதுவே சொல்லுது, நான் இவர் இறந்த கொஞ்ச நாள்ல உறவுகள் என்னன்னு கண்டுகிட்டேன் அப்படின்னு வீடியோஸ் சூப்பரா போடுது இப்போ ஷார்ட்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு பேசுறத. அதுல நான் அவங்களோட உண்மையான முகத்தை கண்டுகிட்டேன் உறவுகளோட. நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, நம்ம 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 ஒதுங்கி வந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல. நல்ல பிள்ளையா இருக்கு. ஆனால் அது ரொம்ப மிராக்கிள் ஏதாவது நடக்கும், அவர் பொழைச்சிடுவாருன்னு தான் நினைச்சிச்சு. மிராக்கிள்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து பொழைச்சிடுவாரு அப்படின்னு. மற்றபடி ஹோப் இல்லை, ஏதோ மிராக்கிள் நடந்தாதான் பொழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இனிமே அனுசரிச்சு தானே ஆகணும் லேடிஸா இருந்தாலும். பொண்ணு 10th படிக்குது, பையன் வந்து இப்போ தான் 2nd படிப்பேன்னு நினைக்கிறேன்.
வலிக்கணும். இது திதி கொடுக்கறதுன்னு சொன்னீங்கல்ல, திதி கொடுக்கறதுன்னா என்னென்ன கொடுப்பாங்க? அது ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்கணுமா? திதியா? ராமேஸ்வரத்தில் போய் கொடுப்பாங்களா தெரியல. திதினா என்ன, எப்படி கொடுக்கணும்? திதினா காய்கறி எல்லாம் வச்சு ஐயரை கூப்பிட்டு இவங்க செத்த அன்னைக்கு அவங்க செத்த அன்னைக்கு இது பண்ணி கொடுக்கறது. ஐயரை கூப்பிட்டு ஐயரை வர சொல்லி கூப்பிடணுமா? ஐயரை வீட்டில் வச்சோ இல்லைன்னா ஏதாவது கோயிலில் முன்னாடி வச்சு, கோயில் முன்னாடி, கோயில்னா இந்த ரொம்ப இதுவாக இருக்கிற கோயிலை பார்த்து, இந்த ராமேஸ்வரம் மாதிரி கோயிலில் வச்சு. ராமேஸ்வரம்ல கடல் இதில் வைப்பான்னு நினைக்கிறேன். கடல் இருக்கிற இடத்துல, கடல் இருக்கிற இடத்துல, அந்த கரையில், கடற்கரையில். அங்கே நம்ம ஒரு வாட்டி மாடுலாம் தானம் கொடுத்தோம். ஆமாம், அது சங்கல், அது என்னமோ இல்லை அதுக்கு, அதுக்கு என்னமோ சொன்னாங்க. அங்கேயே வாங்கி அங்கேயே தானம். ஆமாம், அது பணம் மட்டும் கூட வாங்கிட்டாங்க. இப்போதான் நம்ம பஸ்லேயே போகிறதில்ல எங்கேயுமே. என்ன அது நைட் அன்னைக்கு போனோம்ல, நல்லா இருந்துச்சு. அது ஜாலியாக போனோம். தேவிப்பட்டினம்லாம் போனோமோ நைட்டு? அதான் தேவிப்பட்டினம் போனோமா இல்லையா? அந்த வழியாக போய் தான் போவோம். ஆமாம், இங்கேருந்து 9 மணிக்கு ஏறினோம் மம்மி நைட்டு. ஆமாம், புதுக்கோட்டையில் 10 மணிக்கு நம்ம பஸ் வந்துச்சு. அப்போல்லாம் தைரியம் ஏறிட்டு போயிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். காலையில் 4 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். 4 மணியோ 3 மணிக்கோ போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து இறங்கி நார்த்தரமடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அங்கே போய் அங்கே இங்கே சத்த நேரம் இருந்துட்டு விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருந்து வந்த உடனே அப்புறம் வந்து இது தானே இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அங்கே போய் குளிக்கணும்னு என்ன சொன்னாங்க. சரின்னு டீயை சாப்பிட்டுட்டு அங்கேதான் இஞ்சி டீ சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கே போய் மாடுகிட்டெல்லாம் தானம் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப வந்தோம்னு நினைக்கிறேன். ஜாதகாரங்க சொல்லிதான் பண்ணோம்னு நினைக்கிறேன். போயிட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வர சொன்னதுனால பண்ணோம். ராமேஸ்வரம்லாம் ரொம்ப வருஷமா இருக்குல்ல மம்மி? அப்படியே இருக்கு. ராமேஸ்வரம்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்ததே அழிஞ்சு போச்சு இல்லை மம்மி? ஆமா, அது என்னமோ சொல்லுவாங்களே, தீவு ஒன்று ராமேஸ்வரம். அது கோடி என்னமோ சொல்லுவாங்க. பக்கத்தில் இருந்ததே அழிஞ்சு போச்சு. ராமேஸ்வரம் எத்தனை டைம் போயிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 3 வாட்டி போயிருக்கேன். 3-4 வாட்டி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ, நான் 1 வாட்டி 2 வாட்டி போயிருக்கேன். அதுவும் பெரிய கோயில். நான் அப்பாவை இருக்கையில 1 வாட்டி போயிருக்கேன். அப்பாவோட 1 வாட்டி போயிருக்கேன். அப்புறம் நம்மளா போனது 2 வாட்டி போயிருக்கோம். 3 வாட்டி போயிருக்கோம். நீ 2 வாட்டி போயிருப்ப. ஆமாம், அதுவும் பெரிய கோயில் மம்மி. அதுவும் சிவன் தான். ராமநாத சுவாமி. எத்தனையோ தீர்த்தம் ஊத்துவாங்கல்ல. 21 தீர்த்தமா? 21 தீர்த்தம். ஆமா, 21. அது கிணறு மாதிரி இருக்கு. ஆமா, அதுல மோந்து ஊத்துவாங்க. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு குளிச்சுட்டு ஓடணும். தண்ணியை தலையில ஊற்றிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கு? ஆமா, அது பாவம் கழிக்கிறதுக்கான இடம் தானே. ஆமா ஆமா, அதனாலதான் தண்ணியில ஊத்துறாங்க. அந்த கிணறுல எல்லாம் தண்ணியே வத்தாது. இத்தனை பேருக்கு ஊத்துனாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்காது. அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட இதுதான் உண்மையில. அது கடல்ல இருந்து இது பண்ணுவாங்களா? கடல் உப்பு தண்ணியா இருக்கும். அவங்க ஊத்துற தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும். கடல்ல இருந்து வர்றதில்ல. கடல் தண்ணி உப்பு தண்ணியா இருக்கும். அது உப்பு கரிக்கும். நம்ம லாஸ்ட் டைம் கடல்ல இருந்த போட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல? ஆமா, போட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சு. கடலுக்குள்ள இருந்து ஆசையா போட்டோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அப்பவே எடுத்து கொடுத்துட்டாங்க. 1 செகண்ட்லயே போட்டோ. இப்பெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? நம்ம போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? நம்ம போய் இப்போ 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆயா வீட்டுல இருக்கையில போனது. அதுக்கப்புறம் போகல. ஆயா வீட்டுல இருக்கையில போனது. ஆனால் ட்ராவல் ஒரு நாளில் போயிடலாம் மம்மி.
போயிடலாம், ஒரு நாள்லேயே போயிடலாம். ராமேஸ்வரம்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தானே, நம்மளுக்கு பக்கம்தான். பக்கம்தான். ஆமாம் வேற ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் கஷ்டம். ஆமாம். ராமநாதபுரம் போய் போக வேண்டியதானே, பக்கம்தான். ஆனால் அதே தமிழ்நாட்டோட லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. புள்ள பிறக்கிறதுக்கும் அங்கே போவாங்க ராமேஸ்வரத்துக்கு. அப்படியா? ஆமாம். அதே எல்லாம் பாவங்கள்லாம் கழிக்கிறது. ஆமாம், பூர்வ ஜென்ம பாவம் கழிக்கிறதுக்கு. பாவம் இருந்தாதே ஒன்று ஒன்றும் பிளாக் ஆகுது. பிளாக் ஆகுது. ஆமாம். வேலை ஸ்டாண்டர்டாக கிடைக்கிறது. அப்புறம் இது மேரேஜ் ஆகுது. அப்புறம் குழந்தை பிறக்கிறதும் ஒரு பாவம் இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்கலாம். 5ஆம் இடம் தான் பூர்வ ஜென்ம இது. அது கிளியரா இருக்கணும். இந்த குழந்தைகளெல்லாம் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாள் இந்த டயத்துக்குள்ள எடுங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நல்லதா? அப்படித்தான் நடக்குமா அதுகளுக்கு? தெரியல, அதெல்லாம் எடுக்கிறாங்க, அது தெரியல. இப்போ பணக்காரங்க நல்லா ரிச்சா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமா, இந்த டயத்துக்குள்ள எடுங்க, இந்த ராசியில இந்த டயத்துக்குள்ள எடுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் எடுக்க முடியுமா? ஈஸியாக எடுத்துருவாங்களா? தெரியல, எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரியா இருக்குமான்னு தெரியல. அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதே அவங்க நினைச்ச மாதிரியே இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. அது தெரியல. நம்ம அப்படி ஆப்ரேஷன் பண்ணி யாரையும் எடுத்ததில்லை. நமக்கு முத்துவினாவுக்கு நார்மல் டெலிவரி தான், எனக்கு நார்மல் டெலிவரி தான். ஆனா ஆனந்தாச்சி பெரியம்மா பேத்தி அவ வயசு, அவள்லாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேரம் பார்த்து எடுத்தது. நல்ல நேரம் பார்த்து சொல்லி இது அன்னைக்கு எடுத்தது அவளுக்கு. இந்த கணபதி இது ஆவணி பிள்ளையாருக்கு வரும்ல ஒண்ணு, பிள்ளையாருக்கு என்ன வரும், விநாயகர் சதுர்த்தியா, அன்னைக்கு பிறந்த ஐசு. ஆனா நல்லா இருக்கா, நல்லா ஐடில வேலை பார்க்குறா, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தது. அன்னைக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க அவளை. அவங்க தம்பி தான் இறந்து போயிட்டானா? அந்த பொண்ணுக்கு தம்பி தான் இறந்து போயிட்டேன். இந்த புள்ள அழகாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு என்ன தொட்டுக்க? இந்த புளிக்குழம்பு தக்காளி நறுக்கி வச்சிருவா. நாளைக்கு தக்காளி சட்னி வைக்குமா தோசைக்கு. நாளைக்கு தேங்காய் சட்னின்னு சொன்னீங்க. தேங்காய் திருவண்ணம் எடுத்தார் இல்லையே. சரி, தக்காளி சட்னி. தேங்காய்னா வேணும் இதுக்கு. அது நாளைக்கு நறுக்கி திரிக்கும். இப்போ திரிய முடியாது, இப்போ பசிக்குது. தோசை ஊற்றி விட்டு பசி வந்துருச்சு. ஆமாம், பசி வந்துருச்சு. பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மந்திரம் எதுவும் இருக்கா? அது உடம்பு நம்ம சத்துள்ளது சாப்பிட்டோம்னா பசிக்காது. அப்படியா இருந்தாலும் 5 மணி நேரத்துக்கு தான் தாங்கும். ஆமாம், இரும்பே சாப்பிட்டாலும் அடுத்து சுரக்க ஆரம்பிச்சிடும். நொதிகள் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த அல்சர் இதுவா இருக்கிற வரைக்கும் பசிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆன உடனே பசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா எனக்குலாம் அப்போல்லாம் பசிங்கன்னா என்னன்னே தெரியாது, சாப்பிடாம கூட இருந்துருவேன். மம்மி, ஒரு மனுஷங்கள சொல்கிறோம்ல, அவங்க வெளியேதான் வேலை பார்க்காம இருக்கிற ஆளு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாய் பேசாத அவங்க வாயே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்குன்னு டயத்துக்கு பசிக்கும்ல, உள்ள பொறுப்பு வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. வெளியே தான் வாய் பேசலை. நம்மளுக்கெல்லாம் வாய் வெளியே பேசுது, அவங்களுக்கு வாய் வெளியே பேசலைன்னாலும் உள்ள இருக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே. ஒரு சிலர் 2 வேளை தான் சாப்பிட்றா மம்மி. அது பரவாயில்லையா? தெரியல, ஒரு சிலர் 2 வேளை தான் சாப்பிட்றாரு. ஆனால் நம்மலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே 3 வேளை சாப்பிடுவோம். ஐயர் வீடுலாம் 11 மணி போல சோறு, ரசம், குழம்பு, நெய் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. என்ன ஐயர் வீடெல்லாம். ஆனால் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் கொஞ்ச நேரம் 7 மணி போல ஒரு சாப்பாடு. மதியம்லாம் சாப்பிட மாட்டாங்களா? மதியம்லாம் சாப்பிட மாட்டாங்க ஐயர் வீடெல்லாம். கால்வாசி 11 மணி போல நல்லா எல்லாம் நெய் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிடுவாங்க, இந்த பாய் வீடுக்கு மாதிரி. ஆனா மட்டன்லாம் எடுக்க மாட்டாங்க, நல்ல மத்தது நல்ல காய்கறி எல்லாம் வச்சு நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி. ஆமா, நம்மனா 3 வேளை மம்மி. ஆமா, நம்ம 3 வேளை 4 வேளை கூட சாப்பிடுவோம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வேற. ஆமா, அப்படி இருந்தா டயத்துக்கு வசிக்கும். ஆமா,
அது மாதிரி உணவு இல்லை சரிவிகித சத்து இருந்தால் பசிக்காது போய். சத்து கரெக்டாக இருந்தால் பசிக்காது. உடம்புக்கு தெரியும். உடம்பு வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் பண்ணோம். உடம்பு வந்து நம்ம எதுவும் தப்பு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நம்ம தான் தப்பு பண்ணோமே தவிர உடம்பு வந்து தவறு. ஹீலா பாஸ்கர் சொல்கிற மாதிரி உடம்புக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தெரியும். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணும் உடம்பு. உடம்பு கேட்குறத நம்ம பண்ணிடணும். பசிக்குதுன்னா சாப்பிட்றணும். அப்படி. ஏன்னா அதுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ இனிமே எனக்கு இது இல்லை, எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். அதே மாதிரி கெட்டு போன உணவு சாப்பிட்டோம்னா வயிறு அது காட்டி கொடுத்துருது பாரு. சிரிக்கவே சிரிக்காது. அதே மாதிரி சிரிக்காத உணவு இருந்தால் வாந்தி வெளியே வந்து. ஆமாம், வயிற்றுக்குள்ளே இருக்கவே இருக்காது. என்னதே பொத்தி வச்சினாலும் வெளியே வந்துடும். பொத்துக்கிட்டு வெளியே வந்துடும். ஆமாம். இதே ஏன்டா எனக்குள்ளே போட்ட அப்படின்னு. ஆமாம், என்னால் செமிக்க முடியல, ஒழுங்கா வாயை தவிர நான் வரணும் அப்படின்றோம். உடம்புக்கு தெரியும். உடம்பு கரெக்டாக ஜட்ஜி பண்ணி தான் இருங்குது. உடம்பு வந்து உண்மையில சொல்லப்போனால் உடம்பு ஒரு இது அற்புதம் தான். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை கேட்குற நேரம் வந்துடணும். ஆமாம், அதை போய் மல்லிகட்டிக்கிட்டு இருக்கல. ஆமாம். மல்லிகை நம்ம காய்கறி நறுக்கிட்டாங்க போல. காய் நறுக்கிட்டேன், எல்லாம் கொண்டு போய் வைக்கணும். கொண்டு போய் வச்சுட்டு தோசை ஊற்றணும். என்னென்ன காய் மம்மி நறுக்கிறீங்க? இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு, இது 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 அதெல்லாம் வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியலுக்கு வெங்காயம், சுண்டைக்காய் குழம்புக்கு வெங்காயம், பூண்டு எல்லாம். பூண்டு போடணும் இந்த குழம்புக்கு. இதெல்லாம் வாங்கி நறுக்கிட்டேன். மம்மி தோசை ஊற்றுறேன். தோசை ரெடி ஆகிடுச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கிறது மம்மி அந்த சாம்பார் இருக்கு. பழைய குழம்பு மத்தியான குழம்பு இருக்கு. அது சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓ, தேங்காயெல்லாம் நிறைய கிடக்கு. ஆனால் யார் இப்போ பண்ணுறது கஷ்டம். எத்தனை வேலை தான் பார்க்குறது. அப்படியே நீங்கள் எத்தனை தோசை ஊற்றலான்னு ஆளுக்கு 5 ஊற்றிக்காங்க. அப்புறம் நைட்டு பசிக்கும்ல. 4 மணிக்கு பசிக்குமா? ஆமாம். ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தோசை. இந்த அவனுக்கு தோசை, இது எனக்கு தோசை, சாம்பார், மதிய சாம்பார். இதான் டின்னர். இதான் நைட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.